உடன் இன்றைய நாள் 6/1/2026 விஸ்வாவசு வருடம் மார்கழி மாதம் 22ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. நல்ல நேரம் காலை 10:30 முதல் 11:30 வரை, மாலை 4:30 முதல் 5:30 வரை. ராகு காலம் 3 மணி முதல் 4:30 வரை. குளிகை 12 மணி முதல் 1:30 வரை. யமகண்டம் 9 மணி முதல் 10:30 வரை. சூலம் வடக்கு. பரிகாரம் பால். சூரிய உதயம் 6:32. கரணம் 7:30 முதல் 9 மணி வரை. திதி இன்று பிற்பகல் 12:16 வரை. திருதியை பின்பு சதுர்த்தி. நட்சத்திரம் இன்று மாலை 4:37 வரை. ஆயில்யம் பின்பு மகம். யோகம் சித்த யோகம். சந்திராஷ்டமம் இன்று மாலை 4:37 வரை. பூராடம் பின்பு உத்திராடம். குள்ள குள்ளனே, குண்டு வைரனே, வெள்ளி கும்பனே, விநாயகனே நமோஸ்துதே. விநாயகப் பெருமானுடைய மந்திரத்தை தினமும் கூறி வருவதால் சகல நன்மைகளும் கிட்டும். மேஷம். செவ்வாய் பகவான். காயத்ரி. ஓம் வீரத்வஜாய விக்மஹே விக்னஹஸ்தாய தீமகி தன்னோ பௌம பிரஜோதயா. மேஷராசி நேயர்களை, நினைத்த காரியம் நினைத்த விதத்தில் நிறைவேறும். நிம்மதியான முடிவுகள் கிடைக்கும். குழந்தைகளின் ஆசைகளை பூர்த்தி செய்து மகிழ்வீர்கள். வயதானவர்களிடம் விட்டு கொடுத்து நடந்து கொள்வது நல்லது. வியாபாரத்தில் நினைத்த காரியம் நிறைவேறும். ஒத்துழைப்பான சூழ்நிலை ஏற்படும். உத்தியோகத்தில் நிம்மதி கிடைக்கும். நன்மைகள் அதிக அளவில் நடைபெறும். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம். அஸ்வினி நிம்மதி கிடைக்கும். பரணி மனக்கசப்புகள் விலகும். கிருத்திகை நிம்மதியான நாள். நம்புங்கள், நல்லதே நடக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. ரிஷபம். சுக்ர பகவான். காயத்ரி. ஓம் அஸ்வத்வஜாய வித்மஹே தனுரஸ்தாய தீமகி தன்னோ சுக்ர பிரஜோதயாத். ரிஷபராசி நேயர்களை, வீட்டில் உள்ளவர்களின் ஆதரவுகள் கிடைக்கும். சுற்று வட்டாரத்தில் கௌரவங்கள் மேலோங்கும். வண்டி வாகன சேர்க்கைகள் ஏற்படும். பூர்வீக சொத்துக்களின் மூலம் இருந்து வந்த பிரச்சனைகள் விலகும். வியாபாரத்தில் மாற்றங்கள் ஏற்படும். எதிர்பாராத வருமானம் கிடைக்கும். மேலதிகாரிகளிடம் விட்டு கொடுத்து நடந்து கொள்வது நல்லது. நினைத்த காரியம் நினைத்த விதத்தில் நிறைவேறும். தன்னம்பிக்கை அதிகமாகும். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம். கிருத்திகை ஆதரவுகள் கூடும். ரோகிணி நிம்மதி கிடைக்கும். மிருகசுரீஷம் மனக்கசப்புகள் விலகும். நம்புங்கள், நல்லதே நடக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. மிதுனம். புத பகவான். காயத்ரி. ஓம் கஜத்வஜாய வித்மஹே சுகஹஸ்தாய தீமகி தன்னோ புத பிரஜோதயாத். மிதுனராசி நேயர்களே, பொன்பொருள் சேர்க்கைகள் ஏற்படும். ஆசைகள் பூர்த்தியாகி நிம்மதி கிடைக்க பெறுவீர்கள். குழப்பங்கள் விலகும். சொந்த பந்தங்களின் ஆதரவுகள் கிடைக்கும். வியாபாரத்தில் வளமான நிலை உருவாகும். இருப்பினும் அனுசரித்து நடந்து கொள்வது நல்லது. புதுவிதமான அனுபவங்கள் ஏற்படும். ஆர்வமான நிலை உருவாகும். கௌரவங்கள் மேலோங்கும். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். மிருகசுரேஷம் ஆசைகள் நிறைவேறும். திருவாதிரை பிரச்சனைகள் விலகும். புனர்பூசும் நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். நம்புங்கள், நல்லதே நடக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. கடகம். சந்திர பகவான். காயத்ரி. ஓம் பத்மத்வஜாய வித்மஹே ஹேம ரூபாய தீமகி தன்னோ சோம பிரஜோதயாத். கடகராசி நேயர்களே, உத்தியோகத்தில் ஆதரவான நிலை ஏற்படும். அலைச்சல்கள் அதிகமாகும். எதிர்பாராத உதவிகள் கிடைக்கும். வண்டி வாகன சேர்க்கைகள் உண்டாகும். வியாபாரத்தில் அனுசரித்து நடந்து கொள்வது நல்லது. பணியில் தடைகள் விலகும். மற்றவர்களை பற்றிய சிந்தனைகள் கூடும். நிம்மதியான முடிவுகள் கிடைக்கும். சுபிட்சங்கள் அதிகமாகும். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். புனர்பூசம் கடமைகள் அதிகமாகும். பூசம் விட்டு கொடுத்து நடந்து கொள்ளவும். ஆயில்யம் நிம்மதி கிடைக்கும். நம்புங்கள், நல்லதே நடக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. சிம்மம். சூரிய பகவான். காயத்ரி. ஓம் அஸ்வத்வஜாய வித்மஹே பாசஹஸ்தாய தீமகி தன்னோ சூரிய பிரஜோதயாத். சிம்மராசி நேயர்களே, அலைச்சல்கள் அதிகமாகும். தேவையற்ற குழப்பங்கள் வந்து நீங்கும். ஆடம்பர பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். எதிலும் ஆர்வமான நிலை உருவாகும். பூர்வீக சொத்துக்களின் மூலம் மகிழ்ச்சியான நிலை ஏற்படும். முக்கிய விஷயங்களை செயல்படுத்துவீர்கள். லாபங்கள் அதிகமாகும். தன்னம்பிக்கையும் கூடும். பொன்பொருள் சேர்க்கைகள் ஏற்படும். வேகமாக செயல்பட்டு முன்னேற்றம் அடைவீர்கள். குழப்பங்கள் தீரும். மாற்றங்கள் உருவாகும். வீடு கட்டும் எண்ணம் மேலோங்கும். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். மகம் சந்தர்ப்பங்கள் கூடும். பூரம் விட்டு கொடுத்து நடந்து கொள்ளவும். உத்திரம் வளர்ச்சிகள் அதிகமாகும். நம்புங்கள், நல்லதே நடக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. கன்னி. புத பகவான். காயத்ரி. ஓம் கஜத்வஜாய வித்மஹே சுகஹஸ்தாய தீமஹி தன்னோ புத பிரஜோதயாத்.
கன்னிராசி நேயர்களே, உடன் பிறந்தவர்களை பற்றிய சிந்தனைகள் அதிகமாகும். எடுக்கும் முயற்சிகளில் யோசித்து செயல்படவும். எதிர்பாராத அலைச்சல்கள் கூடும். புதுவிதமான அனுபவங்கள் உருவாகும். தடைகள் விலகும். வியாபாரம் தொடர்பான சிந்தனைகள் அதிகமாகும். மேலதிகாரிகளிடம் விட்டு கொடுத்து நடந்து கொள்வது நல்லது. ஆலய வழிபாட்டையும் மேற்கொள்வீர்கள். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறம். உத்திரம் நெருக்கம் ஏற்படும். ஹஸ்தம் மாற்றங்கள் உருவாகும். சித்திரை விட்டு கொடுத்து நடந்து கொள்ளவும். நம்புங்கள், நல்லதே நடக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. நாம் சுக்கிர பகவான் காயத்ரி. ஓம் அஸ்வத்வஜாய வித்மஹே தனுரஸ்தாய தீமகி தன்னோ சுக்ர பிரஜோதயாத். துலாம் ராசி நேயர்களே, நட்பு வட்டாரத்தை சந்தித்து மனமகிழ்ச்சி அடைவீர்கள். எதிர்பாராத சூழ்நிலைகள் உருவாகும். ஒத்துழைப்புகளும் கூடும். ஆதரவான நிலை அமைய பெறுவீர்கள். உழைப்பிற்கேற்ற முன்னேற்றமும் கௌரவமும் கிடைக்கும். புதுவிதமான அனுபவங்கள் உண்டாகும். சொந்த பந்தங்களின் வருகையால் மகிழ்ச்சியான நிலை ஏற்படும். வியாபாரத்தில் புதுவிதமான அனுபவங்கள் கிடைக்கும். பொன்பொருள் சேர்க்கைகள் உருவாகும். அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறம். சித்திரை ஆதரவுகள் கூடும். சுவாதி ஆர்வம் உண்டாகும். விசாகம் நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். நம்புங்கள், நல்லதே நடக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. விருச்சிகம் செவ்வாய் பகவான் காயத்ரி. ஓம் வீரத்வஜாய வித்மஹே விக்னஹஸ்தாய தீமஹி தன்னோ பௌம பிரஜோதயாத். விருச்சிகராசி நேயர்களே, பணியில் யோசித்து செயல்படவும். தடைப்பட்ட பொருள் வரவுகள் கிடைக்கும். ஆலய வழிபாட்டை மேற்கொள்வீர்கள். மனதில் நினைத்த காரியம் நிறைவேறும். அலைச்சல்களினால் நன்மையான நிலையும் ஏற்படும். மேலதிகாரிகளிடம் விட்டு கொடுத்து நடந்து கொள்வது நல்லது. உடன் பிறந்தவர்களின் ஆதரவுகள் கிடைக்கும். புதுவிதமான அனுபவங்களும் தன்னம்பிக்கையும் உருவாகும். லட்சியத்தை மேம்படுத்துவீர்கள். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம். சாகம் யோசித்து செயல்படவும். அனுஷம் நினைத்தது நிறைவேறும். கேட்டை தன்னம்பிக்கை அதிகமாகும். நம்புங்கள், நல்லதே நடக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. தனுசு குரு பகவான் காயத்ரி. ஓம் விருஷபத்வஜாய வித்மஹே கிருணிஹஸ்தாய தீமஹி தன்னோ குரு பிரஜோதயாத். தனுசு ராசி நேயர்களே, பணியில் ஆதாயங்கள் கிடைக்கும். லாபமான நிலையும் மாற்றங்களும் கிடைக்கும். புதுவிதமான சிந்தனைகள் உருவாகும். குழப்பங்கள் விலகும். மேலதிகாரிகளிடம் பொறுமையுடன் செயல்படவும். எதிர்ப்புகள் உண்டாகும். தேவையற்ற பேச்சுக்களை குறைத்துக் கொள்வது நல்லது. எதிர்பாராத ஒத்துழைப்புகளும் கிடைக்கும். பொருளாதாரம் மேலோங்கும். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு நிறம். மூலம் ஆதாயங்கள் கூடும். பூராடம் பொறுமையுடன் செயல்படவும். உத்திராடம் நினைத்தது நிறைவேறும். நம்புங்கள், நல்லதே நடக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. மகரம் சனி பகவான் காயத்ரி. ஓம் காகத்வஜாய வித்மஹே கட்கஹஸ்தாய தீமஹி தன்னோ மந்த பிரஜோதயாத். மகர ராசி நேயர்களே, சொந்த பந்தங்களின் மூலம் மகிழ்ச்சியான நிலையும் அனுகூலங்களும் ஏற்படும். பொன்பொருள் சேர்க்கைகள் உருவாகும். வணிகம் தொடர்பான சிந்தனைகள் கூடும். வேகமாக செயல்பட்டு முன்னேற்றம் அடைவீர்கள். எதிலும் லாபகரமான சிந்தனைகள் உருவாகும். தடைப்பட்ட வேலைகளையும் செய்து முடிப்பீர்கள். வழக்கு விஷயங்களில் சாதகமான முடிவுகள் கிடைக்கும். அமைதியுடன் செயல்படவும். அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். உத்திராடம் அனுகூலங்கள் ஏற்படும். திருவோணம் வளமான நாள். அவிட்டம் நல்ல முடிவுகள் கிடைக்கும். நம்புங்கள், நல்லதே நடக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. கும்பம் சனி பகவான் காயத்ரி. ஓம் காகத்வஜாய வித்மஹே கட்கஹஸ்தாய தீமஹி தன்னோ மந்த பிரஜோதயாத். கும்பராசி நேயர்களே, ஆடம்பர பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். வழக்கு விஷயங்களில் சாதகமான முடிவுகள் கிடைக்கும். விலகி நின்றவர்கள் விரும்பி வருவார்கள். ஆலய வழிபாட்டை மேற்கொள்வீர்கள். நட்பு வட்டாரத்தின் ஆதரவுகள் கிடைக்கும். தன்னம்பிக்கை அதிகமாகும். திறமைகளை அதிகப்படுத்துவதற்கான முயற்சிகளில் ஈடுபடுவீர்கள். பொருள் வரவுகள் கூடும். தன்னம்பிக்கை அதிகமாகும். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம். அவிட்டம் யோசித்து செயல்படவும். சதயம் தன்னம்பிக்கை கூடும். புரட்டாதி நிம்மதி கிடைக்கும். நம்புங்கள், நல்லதே நடக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. மீனம் குரு பகவான் காயத்ரி. ஓம் ரிஷபத்வஜாய வித்மஹே கிருணிஹஸ்தாய தீமஹி தன்னோ குரு பிரஜோதயாத். மீனராசி நேயர்களே, ஆர்வமான நிலை எதிலும் கிடைக்கப் பெறுவீர்கள். உடன் பிறந்தவர்கள் ஒத்துழைப்புடன் செயல்படுவார்கள். பூர்வீக சொத்துக்களின் மூலம் லாபமான நிலை ஏற்படும். நிம்மதி கிடைக்கும். தன்னம்பிக்கை அதிகமாகும். வியாபாரத்தில் முன்னேற்றம் உண்டாகும். மேலதிகாரிகளிடம் எதிர்பார்த்த உதவிகளும் ஒத்துழைப்புகளும் கிடைக்கும். மனதளவில் இருந்து வந்த குழப்பங்கள் விலகும். மகிழ்ச்சியுடன் செயல்படுவீர்கள். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம்.
புரட்டாதி மாற்றங்கள் ஏற்படும். உத்திரட்டாதி தடைகள் விலகும். ரேவதி நிம்மதி உண்டாகும். நம்புங்கள், நல்லதே நடக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க.